கிரியாஸ் காதல் காதல் 1 கோடிக்கும் மேலான நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கொண்ட கிரியாஸ். Happy Valentine's Day. Chittu, I love you. வாவ், எவ்வளோ அழகான லவ் ப்ரப்போசல். இந்த காலத்துல பொண்ணுங்க இப்படியெல்லாம் கூடவா லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க? வேற லெவல் வர்ஷா. இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்கல்ல மேம்? அஃப்கோர்ஸ், இந்த மாதிரியெல்லாம் ஒரு லவ் ப்ரப்போசல நான் கேள்விப்பட்டதே இல்ல. வேலண்டைன்ஸ் டே ஒரு நாள் தெரியும், ஆனா வேலண்டைன் வீக், அதுல ரோஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே, ஹக் டேன்னு ஒவ்வொரு நாளை நீயே உருவாக்கி ஃபைனலா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணதெல்லாம் சூப்பர்மா. இப்ப இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் உன்னோட இந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்ண போறாங்க. நான் வேணா எழுதி தரேன், நீ பாரேன். ஆனா இவன் நோ சொல்லிட்டாமா? நோ சொல்லிட்டானா? என்ன ஜித்து மேம், இதை விட ஒரு பொண்ணு எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? இதை விட லவ் சொல்லவும் முடியாது. எவ்வளோ ரொமான்டிக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிஃப்டா அனுப்பிச்சு லவ் அழகா ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. இதுக்கு மேல அவகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? மேம், இதுக்கு மேல இந்த காலத்துல ஒரு பொண்ணு லவ் ஐடியாஸ்லாம் வச்சு யாருங்க ப்ரப்போஸ் பண்ணுவா? நீங்க 90s கிட்டா? இல்ல 80s கிட். இப்ப என்ன அதுக்கு? நான் 90s கிட்டு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது. நீங்க 80s கிட்னா சுத்தம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன சொல்றீங்க? அட, இது இந்த 2K கிட்ஸ்லாம் ரெகுலரா பண்ற விஷயம் தான் மேம். இந்த வாட்ஸ்அப்லலாம் நிறைய சுத்துமே, பார்த்ததுல? இருந்தாலும் நல்லா ரொமான்டிக்கா தான் இருந்துச்சு. மேம், நீங்க அதை விடுங்க, என் வெர்ஷனை கேளுங்க. சொல்லுங்க. Powered by விட்டமின் A, D, E ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் சிவாம்சம் இறையர்களோடு கூடிய வளமான வாழ்விற்கு. தொடர்புக்கு 9566244871. ஒரு நிமிஷம். என்கிட்ட என்ன குறை? நான் அழகா இல்லையா? அழகெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. பின்ன ஏன் என் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க? காரணம் சொல்லணுமா? நீ எப்போ பிறந்த? February 9th. நான் மாசத்தை கேட்கல, வருஷத்தை கேட்குறேன். 2003. நான் 93. இதுல என்ன இருக்கு? நான் 2K கிட், நீங்க 90s கிட், அவ்வளவுதானே? இந்த 2K கிட்டுன்னு சொல்ற பத்தியா, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நீ கிட்டு. என்னங்க இது? நான் மேஜர். ஆஸ்பர்லாம் நான் இன்னைக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற பொண்ணு மாதிரி இல்லைல்ல. வேணா நல்லா பாருங்க, என் கூட நீங்க ஒரு வருஷமா பேசிட்டு தானே இருந்தீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் மெச்சூரிட்டி இல்லாம கிட்டிஷா பேசியிருக்கேனா? அவ்வளோ ஏன் ஊருக்கே லவ் உபதேசம் பண்ற உங்களுக்கு ஷோ பண்றதுக்கு ஐடியா நான் கொடுத்தேனா இல்லையா? திரும்பி என்ன பார்த்து சொல்லுங்க. ஏன் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க? I deserve to know the reason. இன்னைக்கு காலேஜ் இல்லையா உனக்கு? சும்மா இதையே சொல்லாதீங்க. அதாம்மா பிரச்சனை. உனக்கும் எனக்கு ஒரு 10 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கா? இப்போ நம்ம லவ் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணோம்னா எனக்கு 50 வயசு இருக்கும்போது உனக்கு 40 வயசு தான் ஆகும். இப்போ நம்ம எடுக்கிற இந்த முடிவு நம்ம 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா தப்பாக தான் இருக்கும். 2 பேரோட லைஃப்பும் நல்லா இருக்காது. நீங்க எதை மீன் பண்றீங்க? செக்ஸ் லைஃப்யா? எல்லாத்துலேயும் தான். பசங்களுக்கு 40 வயசு ஆனாலும் யூத்தா தான் இருப்பாங்க. பொண்ணுங்க தான் ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஆன்டி ஆயிடுவாங்க. அதை பத்தி நான் தான் கவலை பண்ணும். உங்களுக்கு என்ன? லுக் வருஷா, இப்போ நீ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க. இன்னும் லைஃப்பில் எவ்வளவோ சேஞ்சஸ் இருக்கு. நிறைய பீப்புள்ஸை நீ சந்திக்க வேண்டியது வரும். உனக்கு இந்த நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் தெரியும். நான் கேட்கறது ஒரு சாலிடான ரீசன். அது உங்களால சொல்ல முடியலல்ல? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோமா? நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்ற பிளானில் இருக்க? நெக்ஸ்ட் மந்த் ஸ்டடீஸ் முடிச்சதும் அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு ஜாப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். வேணும்னா நம்ம உங்களுக்காக அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓகே, அடுத்த வருஷம் தானே சொல்கிற? அடுத்த வருஷம் இதே வேலண்டைன்ஸ் டே இதே டைம் உனக்காக நான் இங்கே வரேன்.
அப்போது நீ எனக்காக இங்கே வந்தேன்னா கண்டிப்பாக உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நமக்குள்ளே எந்த டச்சும் இல்லை. இந்த பீரியடில் உனக்கு யார் மேலேயாவது லவ் வந்துச்சுன்னா நீ தாராளமாக போய் பண்ணிக்கலாம். சரியா? என்னுடைய பெஸ்ட்டு விஷயத்தை நான் இப்போவே சொல்லிக்கிறேன். ஆஸ் எ ஃப்ரெண்டாக உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன். இல்லை நீ என்ன தான் லவ் பண்ணுவேன்னு சொல்கிறேன்னா we will wait. Let's see. எக்ஸ்கியூஸ் மீ ஜித்து. We'll see. Let's see. டேய், ஏன்டா அந்த பொண்ணு வேணாம்னு சொன்ன? சுகரு இல்லை மாப்பிள்ள, ஒன்றும் சொல்லலை. டீயில் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். நீ சொல்லு மாப்பிள்ள. டேய், அவள் இப்போ தானே ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. இந்த வயசில் ஆர்வ கலரில் நம்ம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அப்புறம் லைஃப் லாங் நம்ம தான் கஷ்டப்படணும். லைஃப்பில் 22 வயசில் நம்ம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது மச்சி. அப்படி முடிவு எடுத்தவங்ககிட்ட போய்க்கல 4 வருஷத்துக்கு அப்புறம் தலையிலே அடிச்சுப்பான். பூமர். நல்லதை சொன்னா கிரிஞ்சு பூமர் நான் சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணை நீ லவ் பண்ணவே இல்லையா? அப்புறம் ஏன்டா விடிய அந்த பொண்ணுகிட்ட மணிக்கணக்காக ஃபோன் பேசிட்டு இருந்த? சத்தியமான அவளை தான் லவ் பண்ணேன். அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல மெச்சூரிட்டி, லைஃப் அவள் பார்க்குற விதமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நானுமே ஆசைப்பட்டேன். நான் ஃபோனில் பேசின ஸ்வீட்டிக்கு வயசு 25க்கு மேலே இருக்கும்னு நினச்சேன்டா. ஆனால் இப்படி ஃபைனல் இயர் படிப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, இப்போ நீ என்னதான் முடிவு பண்ணியிருக்க? 1 வருஷம் டைம் கேட்டிருக்கேன்டா, பார்ப்போம். அதுக்குள்ளாக யாராவது லவ் பண்ணிட்டு அவங்க கூட லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறானா போட்டோம். எனக்குன்ட்டு ஒருத்தி இனிமேல் நான் பிறக்க போகிறா, வருவா. வாய்ப்பில்லை ராஜா. பின்ன என்னடா பாவன அந்த பொண்ணு, அவனு எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி போய்க்கிருக்கான். காணா வந்த பொண்ணை வேணான்னு சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு எவ்வளோ நொந்து போயிருக்கோம். தப்பாக ஏதாவது முடிவு பண்ணிட்டா என்னடா பண்ணுவ? அப்பனடா சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. இனிமே உன்னோட பொறுப்பு. அப்பலாம் போடா. ஆடுறாவன் ஆளுல பேர். நான் சின்ன பொண்ணு அசிங்கப்படுத்திட்டா மச்சி. என்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரியா தெரியுது? ஏதாச்சும் மச்சி என்ன சின்ன பொண்ணுன்னு சொன்னா? சரி விடுடி. டேய் ஊத்துறா. தெரியும் நீ ஊத்து. இன்னைக்கு ஒரு நாள் தானே, விட்றா. நீ குடிமாச்சு. சரி, ஃபியூச்சரை பத்தி பேசுறான். ஏன் நமக்கு ஃபியூச்சர் பத்தி பிளான்ஸ் இருக்காதா? அவனை விட 100% அதிகமாக ஃபியூச்சர் பற்றின பிளான்ஸ் இருக்கு என்கிட்ட. அவன் இப்படி பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல மச்சி. ஷோவில் எல்லாருக்கும் அவ்வளோ மெச்சூர்டாக சொல்யூஷன்ஸ் தரான். ஆனால் நேரில் என்கிட்ட கிரிஞ்சா பேசுகிறான். இதில் என்னடி டவுட்டு? 90s கிட்ஸ்னாலே கிரிஞ்சு தான். என்ன சொன்னா? 1 இயர் டைம் கொடுத்துருக்கான். ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வரணுமா. அப்போ இதே லவ் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறானோ. தட்டி விடு மச்சி. என்னடா தட்டி விடுறது? என்னடா தட்டி விடுறது? நானும் லவ் பண்றேன்டா. அவனை என்னால் மறக்க முடியாது. விட்ரி மடி அம்மாலூர விடுமா விடுமா வர்ஷா, விட்ரி வர்ஷா. மச்சி அவனை மறக்க முடியலடி. தூக்குடா. இந்த வரேன். அம்மா மாதிரி பார்த்துமா ஹீரோ புடிடா. அப்படியே வாமா, அப்படியே போயிடுமா. கை தாங்கலாம், அப்படியே டைட்டா புடிடா. என்னடா அவ்வளோ ஃபீல் பண்றா? அவளுக்கு நம்ம தானே இருக்கோம், வேற யார் இருக்கா?
நம்ம 2 பேர் என்ன பண்ண முடியும்? அவன் தான் தெளிவாக சொல்லிட்டான்ல. மயிர சொன்னா தான் நாளைக்கு அவன் ஆஃபீஸ்க்கு போகிறோம் ம் என்னன்னு கேட்குறோம். ம் ஆர்ஜே ஜித்து இருக்காரா? அவரை மீட் பண்ணணும். நீங்க யாரு? வர்ஷாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. மாடி, ம் ஜித்தி கூட கொஞ்சம் பொறுமையாக பேசு, கோவமாக பேசாத. தெரியும். ம் ம் ப்ரோ, வர்ஷா கிட்ட என்ன சொன்னீங்க? கொஞ்சம் உட்காந்து பேசுவோமா? ப்ரோ, அவளுக்கு எதுக்கு நோ சொன்னீங்க? சி, உங்கள் லாஜிக்லாம் எனக்கு புரியுது. பட் அதெல்லாம் தெரியாததுக்கு நாங்கள் ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது. ம் ம் அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமா? அது எங்களுக்கு தான் தெரியும். ஷீ சின்சியர்லி லவ்ஸ் யூ ப்ரோ. அவளை மாதிரி பொண்ணெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போது நான் கொஞ்சம் பேசலாமா? ம் வர்ஷா நல்ல பொண்ணு தான், ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு, அழகான பொண்ணு கூட. அவளை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மன்மத குஞ்செல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன பிரதர், லவ் பண்ண வேண்டியதானே? லவ் பண்ணணும்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? எப்படி லவ் பண்ணணும்? குட். உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் என்கிட்ட வந்து பேசுகிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து என்கிட்ட சண்டை போடுறது உங்கள் ஃப்ரெண்டு ஸ்வீட்டி வர்ஷாக்கு தெரியாது தானே? ம் தெரியாது. ஏன்னா அவளை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவளை எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஸ்வீட்டியே தான் தெரியும். ஸ்வீட்டி எப்படி இருப்பான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவள் எப்படி இருந்தாலும் அவள் வந்து என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பேன். பட் வர்ஷா என்னை நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் என்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு வந்து சொன்னான். அதான் எனக்கு பிடிக்கல. இப்போது நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? கேட்டியா? உங்கள் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணுறேன், ஸ்வீட்டியா, வர்ஷாவா இல்லை. இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நான் சொன்னது தப்பா மேம்? எனக்கு அவங்கள பார்க்காமையே பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது. ஆனால் மேடம் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க லவ்வியே என்கிட்ட சொன்னாங்க. இதுவே இவ வர்ஷாவை என்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகாமல் ஸ்வீட்டி ஆகியிருந்தானு வச்சுக்கோங்களேன், 200% இவ லவ் நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். எனக்கும் டவுட்டாக தான் இருந்தது, அப்போ இந்த பொண்ணு லுக்ஸ் வச்சு தான் லவ் டிசைட் பண்ணுறாளோ அப்படின்னு. அவள் லவ் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். சரி, அதான் அவள் லவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்க 1 year வெயிட் பண்ண சொன்னேன். அவர் சொல்றது கரெக்ட் தானே? 1 year பழகுனீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆயிருக்கும்ல. கரெக்ட் தான் மேம். அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துருச்சு. ம் ஆனா நேர்ல பார்க்காம எப்படி மேம் லவ் பண்ண முடியும்? இன்னும் காதல் கோட்டை காலத்திலே இருந்தா இப்ப லவ் டுடே காலமே வந்துருச்சு. எனக்கு வரப்போற ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட குவாலிட்டிஸ்லாம் இவன் கிட்ட இருந்துச்சு. லுக் வைஸ் அட்லீஸ்ட் ஓகேவா இருக்கணும்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நேர்ல ஆஃபீஸ்ல போய் பார்த்தேன். ஓகேவா தானே மேம் இருக்கான்? ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைல்ல. எனக்கு ரொம்ப சாமா ஹேண்ட்ஸமா இருக்கிற பசங்க கிட்ட எல்லாம் ப்ரொபோசல் வந்துச்சு. லுக்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தா நான் ஏன் மேம் இவன் பின்னாடி சுத்த போறேன்? இவன் சொன்ன மாதிரி என்னோட லவ்வும் ட்ரூ அண்ட் சின்சியர் தான். இவனோட பிரச்சனையே நான் நேர்ல போய் இவனை பார்த்ததுதான் மேம். கரெக்ட். நீ என்ன பண்ணியிருக்கணும்? இவனுக்கு தெரியாம தூரமா தள்ளி நின்று பார்த்துருக்கணும். இன்ட்ரோ ஆனது தான் தப்பு. கரெக்ட். நானும் அந்த மைண்ட் செட்ல தான் மேம் போனேன். நடுவுல என் ஃப்ரெண்டு தான் வந்து சொதப்பிட்டான். ஆக்சுவலா சொல்ல போனா இவனோட ஃப்ரெண்டு ஒரு சுமார் மூஞ்சி குமார் தான் மேம். ஆனா அவன் வந்து நான் தான் ஜித்துன்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிருப்பேன். நான் லவ் பண்ணது ஜித்துவை தான், அவனோட வாய்ஸ்ல தான். இவன் சொல்ற மாதிரிலாம் இல்ல மேம். தென் என்னாச்சு 1 வருஷம் கழிச்சு?
அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. காதல் காதல் பவர்ட் பாய் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் சிவாம்சம் இறையர்களோடு கூடிய வளமான வாழ்விற்கு. ரேடியோ பார்ட்னர் 98.3 மிர்ச்சி.